சிலுவை பாதை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது பாரமான பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். நீதி அரசனுக்கு நியாயமில்லா தீர்ப்பு. பிலாத்துவின் தீர்ப்பால் பலியானார் இயேசு. பாவங்களின் பரிகாரம். சிந்திப்போம். நம் வாழ்நாளில் யாரையாவது குற்றம் சுமத்தி தீர்ப்பிட்டு இருக்கின்றோமா? எங்கள் மேலில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இயேசுவின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பெற கடவது. கண்டேன் கல்வாரின் காட்சியை, கண்கள் ஓதிரம் சிந்துரே, அன்பான அண்ணல் நம்மேசு நமக்காய்ப்பட்ட பாடுகள், அன்பான அண்ணல் நம்மேசு நமக்காய்ப்பட்ட பாடுகள். இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது பாரமான பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவை சுமக்கின்றார். பரிசுத்தருக்கு பாரமான சிலுவை. இயேசுவின் கரங்களால் சிலுவையும் புனிதமானது. துயரத்தால் சிலுவையை தூக்க வலுவில்லை. சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போரை இளைப்பாற்றிய இறைவன் இன்னலுற்றார். சிந்திப்போம். நாம் நம் வாழ்க்கையில் இன்னல்களை பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டோமா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இயேசுவின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பெற கடவது. கண்டேன் கல்வாரின் காட்சியை, கண்கள் ஓதிரம் சிந்துரே, அன்பான அண்ணல் நம்மேசு நமக்காய்ப்பட்ட பாடுகள், அன்பான அண்ணல் நம்மேசு நமக்காய்ப்பட்ட பாடுகள். மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது பாரமான பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு கீழே விழுகின்றார். கருணை தேவனுக்கு கற்கள் நிறைந்த பாதை. தளர்ந்த உடல், தள்ளாடிய கால்கள். தாங்க முடியாத பாரத்தால் தடுமாறி விழுந்தார். மூட்டுகளில் இரத்தம் முந்திக் கொண்டு பீரிட்டது. சாட்டை அடியால் சக்தியற்று கிடந்தார். சிந்திப்போம். நாமும் நம் துன்பத்தை சுமக்க சக்தி இல்லாமல் துவண்டு போயிருக்கின்றோமா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பெற கடவது. கண்டேன் கல்வாரின் காட்சியை, கண்கள் உதிரம் சிந்துரே, அன்பான அண்ணல் நம்மேசு நமக்காய்ப்பட்ட பாடுகள், அன்பான அண்ணல் நம்மேசு நமக்காய்ப்பட்ட பாடுகள். நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது பாரமான பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தாயாரை சந்திக்கின்றார்.
2 இதயங்கள் இன்னலுற்ற நேரம், தாய்க்கும் மகனுக்கும் தணியாத வேதனை, கட்டி அணைத்த தாய் கண்ணீரோடு ஆறுதல், பெரும் துயரத்தில் பேச வார்த்தை இல்லை. சிந்திப்போம். நாம் நம் வாழ்க்கையில் சபிக்கும் பெற்றோரையும் உதாசீனம் செய்யும் பிள்ளைகளையும் கடந்து செல்கின்றோமா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பெறக்கடவது. கண்டேன் கல்வாரின் காட்சியை, கண்கள் ஓதிரம் சிந்துதே, அன்பான அண்ணல் நம்மேசு நமக்காய் பட்ட பாடுகள், அன்பான அண்ணல் நம்மேசு நமக்காய் பட்ட பாடுகள். 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது பாரமான பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகின்றார். சக்தி இல்லாத இயேசுவுக்கு சற்றும் எதிர்பார்க்காமல் ஒரு வழிப்போக்கர் ஓடி வந்து உதவுகின்றார். சீரேன் ஊராகிய சீமோன் சிலுவை சுமக்குகின்றார். சிறிய உதவியில் பெரும் ஆறுதல். சிந்திப்போம். நாம் மற்றவர் துன்பப்படும்போது உதவி செய்திருக்கோமா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. கண்டேன் கல்வாரின் காட்சியை, கண்கள் ஓதிரம் சிந்துதே, அன்பான அண்ணல் நம்மேசு நமக்காய் பட்ட பாடுகள், அன்பான அண்ணல் நம்மேசு நமக்காய் பட்ட பாடுகள். ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது பாரமான பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கின்றாள். இரத்தம் வடிந்த இயேசுவின் முகத்தை கண் இமைக்கும் நேரத்தில் கருணை கொண்டு வெள்ளை துணியால் வெரோனிகா துடைக்கின்றாள். படை வீரர்களின் நடுவில் பெண்ணிற்கு என்ன துணிச்சல்! இயேசுவின் முகம் பதிந்த துணி பரிசானது அவளுக்கு. சிந்திப்போம். மற்றவர் துன்பப்படும் போது இரக்கம் காட்டாமல் இருந்திருக்கின்றோமா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பெறக்கடவது. கண்டேன் கல்வாரின் காட்சியை, கண்கள் ஓதிரம் சிந்துதே, அன்பான அண்ணல் நம்மேசு நமக்காய் பட்ட பாடுகள், அன்பான அண்ணல் நம்மேசு நமக்காய் பட்ட பாடுகள். 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது
பாரமான பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகின்றார். சிலுவை பாரத்தால் சக்தியற்று மீண்டும் விழுகின்றார். சரீரம் முழுவதும் வேதனை சாய்ந்து விட்டார் இயேசு. பட்ட வேதனையில் பலரின் பரிகாசம். எழ முடியாததால் எள்ளி நகையாடினர். சிந்திப்போம். நாம் கஷ்டப்படுகிறவர்களை பார்த்து ஏளனம் செய்திருக்கின்றோமா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பெற கடவுது. கண்டேன் கல்வாரின் காட்சியை, கண்கள் உதிரம் சிந்துதே, அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள், அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள். 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மகளிருக்கு ஆறுதல் சொல்கின்றார். அழுத மகளிருக்கு ஆறுதலான வார்த்தைகள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், எனக்காக அழ வேண்டாம் என்றார் இயேசு. சிந்திப்போம். மற்றவர் துன்பப்படும்போது கண்ணீர் சிந்திருப்போமா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பெற கடவுது. கண்டேன் கல்வாரின் காட்சியை, கண்கள் உதிரம் சிந்துதே, அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள், அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள். 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது பாரமான பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகின்றார். சிலுவையின் பாரத்தால் சிதைந்த உடல், சாட்டை அடியால் சிந்துகின்ற இரத்தம், உடல் நடுங்கி உருண்டு விழுகின்றார். முடியாத போதிலும் முடியும் என முயற்சிக்கின்றார் இயேசு. சிந்திப்போம். துன்பத்தில் மீண்டும் மீண்டும் விழும்போது எழுவதற்கு வழி தேடாமல் இறைவனை குறை சொல்லுகின்றோமா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பெற கடவுது. கண்டேன் கல்வாரின் காட்சியை, கண்கள் உதிரம் சிந்துதே, அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள், அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள். 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது பாரமான பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை கழற்றுகின்றார்கள். ஆடையை அகற்றி அவமானம் செய்தனர்.
ஆண்டவரின் ஆடையில் அனைவருக்கும் ஆசை. சிறிதும் தையல் இல்லாத ஆடையை சீட்டு போட்டு பகிர்ந்து கொண்டனர் படைவீரர்கள். சிந்திப்போம். கிழிந்த ஆடையோடு வாழும் ஏழை மக்களுக்கு புதிய ஆடை கொடுத்து உதவி இருக்கின்றோமா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பெற கடவது. கண்டேன் கல்வாரின் காட்சியே, கண்கள் ஓதினம் சிந்துதே, அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள், அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள். 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது பாரமான பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். பாரச் சிலுவை பலிபீடமானது. ஆண்டவரின் உடலில் ஆணிகள் நுழைந்தன. பொங்கியது இரத்தம், பொறுக்க முடியாத வேதனை. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சினர். சிந்திப்போம். நோயால் அவதிப்படுகின்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்காமல் குறை கூறி வேதனையை அதிகப்படுத்தியிருக்கின்றோமா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பெற கடவது. கண்டேன் கல்வாரின் காட்சியே, கண்கள் ஓதிரம் சிந்துதே, அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள், அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள். 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது பாரமான பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். இரு கல்வர்களின் நடுவில் இறைமகன் பலியானார். இறக்கும் நேரத்தில் இயேசு ஆண்டவர் நல்ல கல்வனுக்கு நன்மை செய்தார். அழுத தாயை அருளப்பரிடம் ஒப்படைத்தார். உலக பாவங்களுக்காக உன்னதர் உயிர் விட்டார். சிந்திப்போம். பாவம் செய்யாத வாழ்க்கை வாழ்கின்றோமா? செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கின்றோமா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பெற கடவது. கண்டேன் கல்வாரின் காட்சியே, கண்கள் ஓதிரம் சிந்துதே, அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள், அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள். 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது பாரமான பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடலை இறக்குகின்றார்கள். குத்தப்பட்ட விழாவில் குருதியும் நீரும். இயேசுவின் உடல் தாயின் மடியில். வேதனை அடைந்த வியாகுல அன்னை. சிந்திப்போம்.
இறந்தவரின் உடலை கண்டு உண்மையான துக்கம் அடைந்திருக்கின்றோமா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பெற கடவுது. கண்டேன் கல்வாரின் காட்சியை, கண்கள் ஊதிரம் சிந்துதே, அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய்ப்பட்ட பாடுகள், அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய்ப்பட்ட பாடுகள். 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது பாரமான பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். வெள்ளை போலமும் அகில் தூளும் பரிமள பொருளும் கொண்டு புது துணியில் போர்த்தி புதிய கல்லறையில் அடக்கம் செய்தார் அரிமத்தியா சூசை. கோதுமை மணி மண்ணில் மடிந்தது. பாவங்களுக்கு பலியானார் பரிசுத்தர். சிந்திப்போம். இறந்தவர்களின் அடக்கச் செலவுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கோமா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பெற கடவுது. கண்டேன் கல்வாரின் காட்சியை, கண்கள் ஊதிரம் சிந்துரே, அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய்ப்பட்ட பாடுகள், அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய்ப்பட்ட பாடுகள். ஜெபம். விண்ணக தந்தையே, எங்கள் பாவங்களுக்காக சாவை ஏற்று உயிர் விட்டீர். எங்களை மன்னியும். இனிமேல் பாவம் செய்யாமல் காத்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.